4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க அவங்க கடை? 5 years வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். ஐயோ மாலா 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. குலு 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 மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலைக்கே போக மாட்டாங்க. வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி அஞ்சலி இனிமேல் நீ ஒரே வீட்ல இருப்போம், பேசிக்க மாட்டோம். ஏன்னா மாமா மின்னலு வெளியில சொல்ல முடியல. ஏன்னா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. யார்கிட்டயுமே என்னால சொல்லவும் முடியாது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. வீட்டுக்குள்ளே இருப்பீங்க ஆனா பேச மாட்டீங்க. நிறைய நாள் பேசவே மாட்டோம். சொல்றா. அவரும் ஃபீல் பண்ணாரு. அவரோட சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வந்திருக்காங்க. தண்ணி வச்சுட்டு அவரு கியாங்குது. வேமா வா, பசி குடல போடுங்க, வேமா வா. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். மர்க்கா சொல்லு. இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோ. அதனால கூட நிறைய சண்டை தான் வரும். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுறாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. பெரிய பொண்ணானதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க. எங்க போயிருப்பாருங்க? இங்க வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மெட்ராஸ் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது. அது இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன வாத்தா என்ன ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும். அம்மா வீட்டுக்கு போறதுனால சண்டை போட்டு இவர் வந்து கூப்பிடுவாரு போவேன். சரி என்னமா கீழ சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா. குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்குது. குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பாக்கணும். குழந்தை குட்டி அதுதான். இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அடிச்சீங்க முதல்ல. ஆக்சுவலா என்ன விஷயம்னா அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே கோவப்படுத்தி பாக்குற மாதிரியே பேசுவாங்க. எப்படி தெய்வம் இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறம் போன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 போன் 25 போன் அடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அடி கிறுக்கி சிறுக்கி. அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாவா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சமைச்சு குடுக்கறேன்னு சொன்னதுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண. நாங்களா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய வச்சு இந்த யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பிடிக்கும் தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். இதுல இருந்து ஒரு 5 years வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். ஐயோ மாலா 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. அவளை அடிக்கும் போது அவன் தடுத்தீங்க. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. இப்ப அடி வாங்கின மேட்ரு சொல்லவே வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்னது இது? தட்டு. என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடியடின்னு அடிச்சிருக்கீங்க. நான் ஃபோன் திட்டினாச்சும் ஃபோன் வச்சிருவாங்க. ஆனா அன்ன வரலையும் நான் உங்கள்கிட்ட ஒரு திட்டுனாச்சும் நான் வாங்கிக்குவேன். அதுக்கு முன்னால அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கை நீட்டி இருக்கீங்க, சண்டைக்கு போயிருக்கீங்கல்ல. உங்க பீல நான் ஃபீல் பண்ணப்பா. தப்பு பண்ணது நம்ம தானே. தனியா இருக்கும்போது தான் நம்ம பண்றதுல ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரி. ஒரு 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. ஆனா இல்ல பிராக்டிகலா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க அவங்க கடை? முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு. எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஆண்கள் மேல ஒரு வித பிடிப்பு இல்ல. அது பாசம் வந்து அப்பாவோட முடிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவைஸ் காப்பியே வந்துருச்சு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா டிவோர்ஸே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமா சார். ஓ இப்பதான் தப்பு. நம்ம மேல நம்ம பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டுருவோம். இதுக்கு சிரிக்கிறதா சோகமா இருக்கதானே தெரியல. இப்ப 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்குனதுக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு அவரோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணீங்க? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. ஒரு 6 மாசத்துலயே தோணிடுச்சு. 6 மாசத்துலயே தோணிருச்சு. ஒரு நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது டிவோர்ஸ் வாங்குனீங்க. அப்புறம் இதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க. இந்த முடிவு வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கு முன்னால 2 வருஷம் பிரிஞ்சானே இருந்தீங்க. அப்ப தெரியலையா? தெரிஞ்சு சார். ஆனா அந்த காப்பி ஒரு அதிகாரப்பூர்வமாவே கிடைச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்து இது கால் வந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு. சந்தோஷமான அதிர்ச்சி அது. அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? இல்ல அவளை கரெக்ட் பண்ண பாக்குறீங்க. மாமனா நீ மாங்காய் மடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக வர சினிமாக்கு போக அப்படியே மீட் பண்ணி அப்புறம் அவங்க வீட்ல பேசிட்டு ஆக்சுவலா பார்த்தா இவங்க உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்னன்னா கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கோயில் குளம் பீச் பார்க்கு சினிமா தியேட்டர் அது எவ்வளவு நாள் போச்சு? கொலு 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 கொலு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.